ஹாய் ஃபெல்லோஸ். 俺しかいない。 என்னப்பா திடீர்னு ஃபெல்லோஸ் கிளாஸ் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம் எடிட்டர், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபெல்லோஸ், நம்ம எப்படியோ முக்காடி திக்கி தள்ளாடி எப்படியோ 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியாச்சு. இந்த சொன்ன உடனே எடிட்டருக்கு ஒரே சந்தோஷம். சில நேரங்கள் கழித்து ஓகே, ஓவராக பேசாமல் கண்டென்ட் கூட போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம போர்ட்டோ சீரிஸ்லேயே ஒன்று அது மிஸ்ட்ரீஸான ஜோதிச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஜோகன் தான். அப்படிப்பட்ட அந்த ஜோகனுடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்னென்ன, இன்னி வரைக்கும் காமிக்காத பவர்ஸ் என்னங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் அனிமேட் ஆகிஸ்னா உங்கள் டிஏடி. யோ எடிட்டர், இன்ட்ரோ போடியா. ஃபஸ்ட்டு நம்ம பொருட்டோ சீரியஸில் இன்ன வரைக்கும் காமிச்ச பவர்ஸ்லாம் பார்த்துடலாம். முதல்ல நம்ம பொருட்டோ இருக்கக்கூடிய அந்த ஜோகனால் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாகவே ஆப்போனண்ட்டோடைய வீக்னஸை பார்க்க முடியும். எந்த அளவுக்குனா, அந்த ஆப்போனண்ட்டோடைய வீக்னஸ் இன்ன வரைக்கும் யாரோடைய கண்ணுக்குமே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட வீக்னஸே பொருட்டோடைய ஜோகனால் பார்க்க முடியும். அடுத்த பவர் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பொருட்டோவால் சரிங்கான் பியாகுகான் மாதிரி சக்கராவையே பார்த்தீங்கன்னாக்கா பார்க்க முடியும். அதை யூஸ் பண்ணி பியாகுகான் மாதிரி அட்டாக்கும் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, சரிங்கானாலையும் இன்னும் மற்ற டோஜுட்சுவாலையும் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சில டென்ஜுட்சுவாலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொருட்டோவால் அவ்வளோ சீக்கிரமாக மாட்டிக்க முடியாது. பிகாஸ் ஜோகானாலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து பார்க்க முடியும். அதனால் ஈஸியாக அதுலேருந்து தப்பிக்கவும் முடியும். இதுதான் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பொருட்டோ சீரீஸில் காமிச்சிருக்காங்க. ஓகே, இனிமேல் நம்ம இன்னி வரைக்கும் காமிக்கப்படாத ஜோகனுடைய பவர்ஸ்லாம் பார்த்துடலாம். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தியரி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம போர்ட்டோடைய என்ஹான்ஸ்டு ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த்து. ஜோகனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போர்ட்டோடைய ஸ்ட்ரென்த்தையும் ஸ்பீடையும் என்ஹான்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு தியரி தான். எப்படி சொல்கிறேன்னா, நம்ம போர்ட்டோவில் மோமோசிக்கியோடைய பெரிய அட்டாக்ஸை டாஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஜோகனையுமே யூஸ் பண்ணியிருப்பாரு. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டிமென்ஷனி ட்ராவல் தான். இந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம ஓர்ட்டோவில் டிமென்ஷன் ட்ராவல் பண்ண முடியும். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தியரி தான். அண்ட் லாஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னாக்கா டைம் மேனிப்புலேஷன் தான். இந்த பவர் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. இத்தனைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் வச்சுசிக்கி, ஆனால் நம்ம மோமோஷிக்கே இது இல்லை. அப்படி இருந்த நம்ம போர்ட்டோக்கு இந்த ஜோகன் மூலியமாக இந்த டைம் மேனிப்புலேஷன் பவர் கிடைச்சதுன்னா அவரால் டைம் ட்ராவல் பண்ண முடியும், டைமே ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் இது வரைக்குமே இது ஒரு தியரி தான். ஒருவேளை இது கிடச்சதுன்னா நம்ம போர்ட்டோன் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டராக மாறிடுவார். நான் தேடி கண்டுபிடிச்சதுல எனக்கு கிடைச்ச பவர்ஸ்லாம் இதுதான். அதனால தான் இந்த வீடியோவை நான் ஷார்ட்டாகவே முடிச்சுட்டு போயிட்டேன். பட் இருந்தாலும் 1Kக்கு ஸ்பெஷலாகவும் போர்ட்டோ சீரிஸை பார்க்குறவங்களுக்கும் நாருட்டோ சீரிஸாக பார்க்குறவங்களுக்கும் ஒன்றாவது நல்ல எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கூடிய பெல்லை தட்டிட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போர்ட்டோடைய வேணாதீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, டாடா சி பாபா. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு.